வணக்கம் மணியண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சுப்பு, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நமக்கு போயிட்டு இருக்கேன். இந்த வீக்கெண்டு போன வீக்கெண்டு கொஞ்சம் நல்லபடியாக போச்சு, ஜாலியாக போச்சு. அடுத்த வீக்கெண்ட் என்ன பிளான்? அடுத்த வீக்கெண்ட் எப்போ வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் சுப்பு. ஏன் அப்படி என்ன நடக்க போகுது அடுத்த வீக்கெண்டு? படம் பார்க்க போகிறோம்ல, நீங்கள் வரலையா? படமா? எந்த படம் ரிலீஸ் ஆகுது? பொதுவாக தமிழ் ஃபிலிம் எஸ்சி ஃபேஸ்புக் பேஜில் போடுவாங்களே, நான் எதுவும் பார்க்கவே இல்லை. ஐயோ, இதான் போட்டிருக்காங்க பாருங்க. வார சனிக்கிழமை 31ஆம் தேதி தும்பா தியேட்டரில் 3 மணிக்கு சல்லியர்கள் படம் வருது. சல்லியர்களா? இந்த படம் நான் கேள்விப்படவே இல்லைன்னு. நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட நான் இன்னும் பார்க்கலையே. பாத்தீங்களா இப்படி தனையாக தமிழற்ற வீரம் வரலாறு எல்லாம் இப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டே போகுது. கரெக்டுண்ணே. இது ஒரு முக்கியமான படம், கட்டாயம் இல்லை தமிழரும் பார்க்க வேண்டிய படம். புரியுதுண்ணே. இதுக்கு நான் யாரை நினைச்சு கோவப்படுறது, எதை நினைச்சு வருத்தப்படுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி முக்கியமான உண்மை சம்பவத்தில் எல்லாத்தையுமே நம்ம மறைச்சிடுறோம், மூடி மறைச்சிடுறோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய சங்கதிகளுக்கு நம்மளுடைய வீரம் என்ன, நம்மளோட வரலாறு என்னங்கிறது தெரியாமலே போயிடுங்க. இதை ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கங்கிறது யாருக்குமே புரியறதில்லை. ஆனால் அவங்க பண்ணுற டைம் நாங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரையும் கடமை. நாங்கள் எல்லாரும் குடும்பமாக போய் இந்த படத்தை பார்க்கணும் சுப்பு. கண்டிப்பாக. இத்தனை காலம் எப்படி ஒரு நகைச்சுவை படமாக இருக்கட்டும், ஒரு காதல் படமாக இருக்கட்டும், ஒரு சண்டை படமாக கூட இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி எல்லா படங்களுக்குமே நம்ம பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கோம், போய் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நம்மளோட வரலாற்றை, வீரத்தை, காதலை, உண்மையை எடுத்து வந்திருக்கிற ஒரு படம். ப்ரொடியூசரும் சரி, டைரக்டரும் சரி ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம இந்த படத்தை தமிழ் film.sc இந்த ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை தூம்பா சினிமால மதியம் 3 மணிக்கு திரையிடுறாங்க. ஆமா, எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. எங்களோட பிள்ளைகள் கட்டாயம் எங்களோட வரலாறு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா. ஆமா, இந்த வரலாறு அப்படியே காலகாலமா இருக்குமே. நாங்க எல்லாம் ஓகே வச்சோம்னா அவங்க திருப்பி இந்த படத்தை எடுப்பாங்க. நம்ம இவங்களை ஊக்குவிக்காம விட்டோம்னா திருப்பி இந்த மாதிரி ஒரு வரலாற்று பதிவு நம்மளால பார்க்க முடியாமலே போயிடும். இது ஒரு படமா பார்க்காம ஒரு பதிவா நம்ம பார்க்கணும், காலத்துக்கும் இது இருக்கணுங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. சில விட உங்களுக்கு யாருக்காவது படம் பார்க்க வாரத்துக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அப்படியே நாங்கள் நீங்க வர முடியாட்டிலும் இந்த டிக்கெட் எடுத்து நீங்க அந்த தயாரிப்பாளருக்கோ அந்த இயக்குநருக்கோ ஹெல்ப் பண்ணுங்க கட்டாயம். ஆமா, இதுதான் அடுத்து திருப்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்குமே ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். இது மூலமா பல உண்மைகள் நம்ம பின்வரும் சங்கதிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு தூம்பா சீனுக்கு வருவோம். அதுக்கு முன்னே தமிழ் film.sc போய் உங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க. உங்களுக்கு சீட் கிடைக்காம கூட போலாம். அவ்வளவு பேர் பார்க்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆமா, தமிழ் film.sc இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட சீட்ஸை நீங்க புக் பண்ணிக்கங்க. எல்லாரும் சனிக்கிழமை ஜனவரி 31ஆம் தேதி தூம்பா சீனன்ல சல்லியர்கள் படம் பார்க்கறதுக்காக சந்திப்போம். நன்றி, வணக்கம். தியேட்டர்ல சந்திப்போம்.